2019 வந்துட்டு புல்வாமா அட்டாக் நடந்துச்சு. அது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா இந்தியாவோட மோஸ்ட் சேடஸ்ட் டேவே அன்னைக்கு தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 சிஆர்பிஎஃப் வீரர்களை வந்து டெரரிஸ்ட் வந்து போயிட்டு இருக்கிற வண்டியிலேயே வச்சு பாம்பு வச்சு கொன்னாங்க. இப்போ அதே மாதிரி பஹல்காம் அப்படிங்கிற இன்னொரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 28 பேரை கொண்டிருக்காங்க. ஏன்னா இது ஒரு 10 மணிக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 26 கவுண்டாக இருந்துச்சு. இப்போ 28 இன்க்ரீஸ் ஆயிருக்கு டெத் கவுண்ட். நான் சொல்றது கிட்டத்தட்ட 30 பேத்துக்கு சுட்டிருக்காங்க. அதில் வந்து 28 பேர் இறந்தே போயிட்டாங்க. செத்ததெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் பெரிய ஆர்மி மேனும் கிடையாது, எந்த ஒரு சோல்ஜர், எந்த ஒரு பதவி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு டூரிஸ்டாக தான் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு இருந்துட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு போயிருப்பாங்க. ஆனால் அவங்கள பிடிச்சி கொன்று ஒரு பெரிய மெசக்கரே நடந்திருக்கு. இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல கிட்டத்தட்ட ஒரு 2 ஃபாரினர்ஸ் வேறு செத்து போயிருக்காங்க. இப்போ அவங்களோட கண்ட்ரீஸ்லாம் வேற ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே வேலையில பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, நம்ம புட்டினா இருந்தாலும் சரி, நம்ம இந்தியாவுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன்னு இருக்காங்க. நம்ம வந்து இந்த டெரரிஸ்ட்டை வந்து எப்படியோ ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம நரேந்திர மோடி இருந்துட்டு இப்போ ரீசெண்டாக சவுதி ட்ரிப் போயிருந்தாரு. இப்போ அவர் வந்து திருப்பி வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா இருந்துட்டு ஸ்ட்ரைட்டே இப்போ அந்த சம்பவ இடத்துக்கே போயிட்டு இருக்காரு. ஸோ வந்து பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பெரிய அளவில் போயிட்டு இருக்காது. ஏன்னு நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி யாரை டார்கெட் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரோன் அடல்ட்ஸ், அதாவது பெரியவங்களை மட்டும்தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆம்பளைங்களை மட்டும்தான். ஒய்ஃபையும் இருக்கட்டும் சரி, அவங்க குழந்தைங்களா இருக்கட்டும் சரி, அவங்களெல்லாம் அவங்க கொல்லவே இல்லை. ஆம்பளைங்களை மட்டும் ஹெட்ஷாட் போட்டு கொண்டிருக்காங்க. அவங்க ஒய்ஃபையும் சரி, அவங்க குழந்தைங்களையும் சரி எதுக்கு உயிரோட விட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த டெரரிஸ்ட் சொல்கிறானுங்க, நீங்கள் இங்கே நடந்ததெல்லாம் போய் சொல்லணும், சொல்கிறதுக்கு நீங்கள் இருந்து ஆகணும், அதனால் உங்களெல்லாம் கொல்ல முடியாது, முடிஞ்சால் அவங்க தைரியமாக தான் மோடிட்டு போய் சொல்லிக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு எகத்தாளமான அந்த ஒரு தோணியில் தான் சொல்லியிருக்கானுங்க. அப்போ அந்த டெரரிஸ்டோட மைண்டில் வந்துட்டு எந்த அளவுக்கு தலகணம் ஏறி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்தியாவால் நினச்சா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த மாதிரி ஏதோ ஒரு தைரியத்தில் தான் அப்படி சொல்லியிருக்கானுங்க. இப்படி கொண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே ஒரு அஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேறு விடுறாங்க. டிஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த கொலையை பண்ணது நாங்கள் தான், இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணது நாங்கள் தான், அவங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக விடுறாங்க. இந்த டிஆர்எஃப் அப்படிங்கிற அமைப்பு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து லஷ்கர் தீவாவோட கண்ட்ரோல் கீழே தான் வராங்க. அவங்களோட அடியாளர்கள் மாதிரி தான் அவங்க தான் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்காங்க. லஷ்கர் தீவா வந்து என்றைக்குமே டைரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க இந்தியா கூட. இந்த மாதிரி டிஆர்எஃப் இந்த மாதிரி அமைப்பு மூலமாக வச்சு தான் எப்பவுமே வந்து ஒரு செய்தி சொல்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எப்பவுமே இவங்கள மாதிரி அமைப்பை வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு தான் டிஆர்எஃப். இவங்க கொல்லும் போது அந்த ஜென்ஸ் கிட்டலாம் என்ன மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்துவா முஸ்லீமான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இந்துவாக இருந்தாங்கன்னா அவங்கள அங்கேயே ஹெட்ஷாட் பண்ணியிருக்காங்க, தலையில் சுட்டு கொண்டிருக்காங்க. அதே மாதிரி முஸ்லீமாக இருந்தால் விட்டுடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படி அவங்க இது உச்சக்கட்டத்துக்கு போய் அவங்க என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ஸோட பேண்ட்டை இறக்கி, அப்புறம் ட்ரௌசர்ஸ்லாம் இறக்கி, அதுக்கப்புறம் எந்த மாதிரி செக் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும், அதை நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. இந்த மாதிரியெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் அவங்க கொண்டிருக்காங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் தான் வந்து இந்தியா முழுக்க வந்து டிபேட்டை கிளப்பியிருக்கு. இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த ஹிந்துஸும் வந்து நார்த் சைடில் இருக்கிற ஹிந்துஸ்லாம் சொல்கிறேன், ரொம்பவும் உக்கரமாக ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேர் கேண்டில்லாம் ஏந்தி ஊர்வலம் மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்துஸ்லாம் வந்துட்டு பெரிய லெவலில் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, ரிலீஜியஸே இல்லைன்னு சொன்னீங்க இந்த மாதிரி டெரரிசம்க்கு, ஆனால் பாருங்க இந்துவா இருக்கான் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து நம்மளை போட்டு தள்ளியிருக்காங்க. நம்ம மாதிரி இன்னசென்ட்டான ஒரு டூரிஸ்ட்டை போட்டு தள்ளியிருக்காங்க நம்ம நாட்டு மக்களை. இதை வந்து சும்மா விடவே கூடாது, நாங்கள் யாரும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கொந்தளிச்சு தான் போயிருக்காங்க. நார்த் சைட் ரிப்போர்ட்டர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெரரிஸ்ட் தான் வேணுன்ட்டே வந்து மத கலவரத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி பர்பஸாக பண்ணியிருக்காங்க. இந்தியன்ஸே வந்து சண்டை போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி மத கலவரம் உண்டு பண்ற மாதிரி ஒரு மெசாக்கர் நடத்தியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து ஃபுல் டீப் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இது எந்த அளவுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் எடுக்க போறாங்களா இல்லையாங்கன்னு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி புல்வாமா அட்டாக்ல வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அபிநந்தன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவர் அந்த ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று நடத்தினாங்க, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு. அதே மாதிரி இப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் இந்த அட்டாக்ல வந்துட்டு இந்தியன் சைட்லேயே வந்துட்டு யாராவது ஒருத்தர் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கிருந்து தான் கண்டிப்பாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கும். அதனால தான் வந்துட்டு அந்த டெரரிஸ்ட் வந்து அங்கிருந்து வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ்லாம் பரவுது. அப்படி ஒருத்தன் வந்து இந்தியன் சோல்ஜர் சைட்லேருந்து எவனாவது லீக் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தே ஆகணும். ஏன்னா இது வந்து தேச துரோகத்துக்கும் மேலே. இல்லாட்டி இந்தியன்ஸ்லாம் யாரும் சும்மா விட போகிறதில்ல. அவனை ரோட்டில் கல்லை எடுத்து அடிச்சே கொண்டுருவாங்க. அதுக்கு பெட்டர் கவர்மெண்ட்டே ஆக்ஷன் எடுத்துடலாம். அப்படி நம்ம இந்தியன் சோல்ஜர் சைடு யாரும் அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாகிஸ்தான் சைடு அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா இதுதான் நம்ம மோடிக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான சான்ஸ், ஒரு இருக்கிறதுலே பெரிய இமேஜ் கெயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த ஒரு சான்ஸை விட்டுட்டாருன்னா இதுக்கப்புறம் திருப்பி அந்த ஒரு பேர் எடுக்க முடியாது. இப்போ கிடச்சிருக்கிற இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது பாகிஸ்தானை வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ண பார்க்கணும். சும்மா இந்த சாதுவாக பண்ணுறது இது மட்டும் நம்மகிட்ட எப்பவுமே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குது. ஏன்னா இந்தியன்ஸ் வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப அட்டாக்கிங்கான ஒரு ஜென்னர் கிடையாது. எப்பயுமே சாதுவாக பேச்சுக்கு பேச்சு இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாங்க, தவிர என்றைக்குமே ரொம்ப அட்டாக் பண்ண மாட்டாங்க. பாகிஸ்தானில் பாருங்கள் எப்படி தீவிரவாதி வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம இந்தியன்ஸ்லாம் கிடையாது.
நேருக்கு நேராக தான் பேசுவோம், ஆனால் சாதுவாக தான் பேசுவோம். இப்படி தான் நம்ம ரொம்ப வருஷமாகவே கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இதை பிரேக் பண்ணி தான் புல்வாமா அட்டாக் நடந்ததுக்காக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து அபிநந்தன்லாம் வச்சு பண்ணோம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கேஷுவாலிட்டி இது. ஏன்னா செத்தவங்க எல்லாருமே ஒரு இன்னசென்ட் ஃபேமிலி தான். ஏன்னா அந்த நார்த் சைட்லாம் ஃபுல்லாக வந்து காஷ்மீர் பக்கம் தான் போக பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே தான் கிளைமேட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நம்மளுக்குலாம் இங்கே எப்படி கொடைக்கானல், வால்பாறை, அப்புறம் ஊட்டிலாம் இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்குலாம் அங்கே காஷ்மீர் தான் அவங்களுக்கு எல்லாமே. அங்கே காஷ்மீரில் வந்துட்டு இந்த பகல்காம் அப்படிங்கிற ஏரியா பக்கத்தில் சுவிட்சர்லாந்து மாதிரி மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பாட் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இந்த எல்லா சம்பவமே நடந்திருக்கு. அந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட், அதான் அந்த சொல்லணும் டிஆர்எஃப், அந்த அமைப்பை வந்து எப்படியாவது பிடிச்சி இழுத்து இந்தியா கொண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நம்ம இந்தியன்ஸோட அந்த ஒரு ஆத்திரமே அடங்கும்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இது இப்போ தான் நடந்திருக்கு. இன்றைக்கி ஒரு 3 மணி அளவில் நடந்திருக்கு. ஆனால் நாளைக்கெலாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் பேச போகிறாங்க. ஏன்னா இப்போ தான் எல்லாருக்கும் போய் நியூஸ் போய் சேர்ந்துருக்கும். நாளைக்கு தான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் எல்லாரும் பெரிய பெரிய அளவில் கேள்வி கேட்பாங்க. இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் வந்து இதுக்கு நல்ல ஆக்ஷன் தான் எடுப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இது வந்து அவனிலே ஸ்ட்ரைட்டாக வந்து டீல் பண்ணியிருக்கானுங்க. எப்படி மோடிகிட்ட போய் சொல்லு, நான் என்ன வேணால் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்னா அப்போ எந்தளவுக்கு அவனுக்கு கட்ஸ் இருக்கணும். அந்தளவுக்கு தைரியத்தில் தான் அவன் பண்ணியிருக்கான். இந்த தைரியத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது வந்து கண்டுபிடிக்கணும் மெயினாக. அது கண்டிப்பாக பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான் மேக்ஸிமம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலரோட ஸ்டோரிலாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆயிருக்கு, பிப்ரவரியில் மேரேஜ் ஆயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெக்கேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ரிப் போகிறாங்க, பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய சேடான நியூஸ்லாம் அந்த 28 பேர் இறந்து போனவங்க பின்னாடி இருக்குது. இப்போ இறந்து போன எல்லாருக்குமே வந்து ஒரு கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கவர்மெண்ட் அந்த டிஆர்எஃப் அப்படிங்கிற அந்த அமைப்பை வந்து ஃபுல்லாக அழிச்சாதான் முடியும். ஏன்னா அப்படி அழிச்சா தான் அவங்க ஆத்மாவே சாந்தி அடையும். அந்த மாதிரி தான் அவங்களே நினைப்பாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதான் விரும்புகிறாங்க. இப்போ இந்தியா வந்து இந்த பகல்காம் இந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து எடுக்க போகிற ஆக்ஷன் தான் வந்துட்டு அடுத்த ஃபியூச்சரில் வந்துட்டு பாகிஸ்தான் நம்ம திருப்பி நம்ம மேலே கை வைக்கிறதுக்கு யோசிக்கணும். அந்த மாதிரி தான் ஆக்ஷன் எடுக்கணும். திருப்பி சாதுவாக போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. இறங்கி அடித்தா மட்டும்தான் அவனுங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஓ சரி இந்தியானா கொஞ்சம் திருப்பி அடிக்கிறானுங்கடா அப்படின்னு சொல்லி அவனுங்களும் கொஞ்சம் அடங்கி போவாங்க. நம்மளும் திருப்பி பூமர் மாதிரி பேசிகிட்டே இருந்தோம்னா அவனுக்கு திருப்பி தலைக்கு மேலே ஏறி ஆடதான் செய்வானுங்க. இதுவே இந்த அட்டாக்ல வந்துட்டு ஏதாவது ஒரு மினிஸ்டர் செத்துருந்தாலோ இல்லை பெரிய எம்பி யாராவது செத்துருந்தாலோ என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பாருங்க. பாகிஸ்தானே காலியாக இருக்குல்ல, அதே மாதிரி தான். இதுவே இது ஒரு இன்னசென்ட் நடந்தால் மட்டும் அந்தளவுக்கு பெரிய அளவில் யாரும் ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. அப்படி எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இந்த ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சைடு ஃபுல்லாமே வந்து ஒரே ஃபயராக தான் இருக்குது. ஒரே வைல்டு ஃபயர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லாம் நெருப்பாக வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபயர் வந்து இன்னும் நம்ம சவுத் இந்தியாவுக்கு வரவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நான் பார்க்குறேன் எல்லாம் வந்து ஜாலியாக ஐபிஎல்லுக்கான ஸ்டோரி தான் போட்டிருக்காங்களே தவிர யாரும் இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கான ஒரு ஸ்டோரி போடவே இல்லை. அதுலேயே தெரியுது இவங்களுக்குலாம் வந்து இன்னும் அந்த நியூஸ் போய் சேரல சவுத் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது. நாளையிலேருந்து தான் தெரியும் ஃபுல்லாக எந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்த இன்சிடென்ட் நடக்கும்போது இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை பற்றி நான் இன்னும் நல்லா வீடியோ ஃபுல்லிச்சிட்டாக போடுறேன். இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை பற்றி நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நான் இந்த என் யூடியூப் சேனல்லே ஷேர் பண்ணுறேன். நிறையா நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வரேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.